ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறது உங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பண்ணிக்கலாம். பட் அக்கௌண்ட்டோட நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கான மொபைல் பேங்கிங் தான் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு செக் புக் தேவை, செக் புக் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு அதிகமான அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாலும் சரி, ஸோ அதோட ஏடிஎம் கார்டோட சேனல்ஸ் எல்லாம் எனேபிள் டிசேபிள் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கான மேக்ஸிமம் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் பே, ஃபோன்பேயில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கான மொபைல் பேங்கிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஎம்பி பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வேறு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கனாலும் வேறு எல்லா பேங்க்குக்குமே மொபைல் பேங்கிங் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தேவையான நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட டிஎம்பி பேங்க் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டிஎம்பி பேங்க் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் டிஎம்பி பேங்கோட அஃபிஷியல் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு முதல்ல வந்து பெர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு நம்மளோட ஸோ இந்த மாதிரி நிறைய பெர்மிஷன்ஸ் கேட்கும். அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் பெர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ எல்லாத்தையும் அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சென்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட மொபைலில் இருக்க சிம்மெல்லாம் காட்டும். இதில் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்மை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சிம்மை செலக்ட் பண்ணதுமே அந்த சிம்மில் மேக்ஸிமம் ₹1 அது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். ஸோ சென்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட கஸ்டமர் ஐடி ரெண்டுமே வந்து டிஸ்பிளேல அதுவே வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கும் மொபைல் நம்பர்லேருந்து. ஸோ நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. கீழே ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும். அந்த கீழே இருக்க சப்மிட் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபியும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். ஸோ ஓடிபி உங்கள் மொபைலில் வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் பிரான்ச் பின் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க டெபிட் கார்டு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட உங்களோட கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, உங்களோட பின் நம்பர், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இல்லை அப்படின்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரான்ச் பின் அப்படின்னா ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் பிரான்ச்சில் இருந்து ஒரு பின்னை வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் டெபிட் கார்டு மூலமாக பண்ண போகிறேன். டெபிட் கார்டு நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெபிட் கார்டோட 16 டிஜிட் நம்பரு, அதோட எக்ஸ்பைரி டேட்டு, ஏடிஎம் பின், ஸோ எல்லாமே ஏடிஎம் கார்டில் இருக்கும். ஸோ அதை அது என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் இந்த மாதிரி என்டர் லாகின் பின் அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்போவுமே ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 6 டிஜிட்டில் ஒரு லாகின் பின் வந்து நீங்கள் செட் பண்ணணும். அதில் கன்ஃபார்ம் லாகின் பின் இருக்கும். அதே கீழே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் எம்பின் அப்படின்னு இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள நீங்கள் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த பின்னை யூஸ் பண்ணணும். ஸோ அதில் எம்பின்லேயே ஒரு 4 டிஜிட்டில் ஒரு பின்னை செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பின்ல எம்பின்லேயும் அதே 4 டிஜிட்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாகின் பின் இந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அது 6 டிஜிட்டில் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் எம்பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ செட் பண்ணதுமே இந்த மாதிரி உங்களுக்கு டிஎம்பி பேங்க் ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்து போயிடும். நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் போனால் உங்களோட நேம் இருக்கும். நேமுக்கு பக்கத்திலே லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி லாகின் பின் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 6 டிஜிட்டில் லாகின் பின் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பின்னை என்டர் பண்ணிட்டாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் உங்களோட மொபைல் பேங்கிங், அதாவது டிஎம்பி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மொபைல் பேங்கிங் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.